எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போயிருக்காரு. அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல அவ்வளவு பேர் அடிக்கிறாங்க. அன்பு அதுதான் இருக்கும்ல. சரி, சோனியா காந்தியும் பார்த்திருக்காங்க, இந்த பக்கம் ராகுல் காந்தியும் பார்த்திருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் செம வைரலா போய்கிட்டு இருக்கு. எதுக்காக போயிருக்கிறாரு, ஆனா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விமர்சனம். மரியாதை நிமித்தமாக முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் அப்படின்னானது 2 நாட்களாக தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நம்மளை விட்டு மறைஞ்ச செய்தி எல்லாருக்குமே தெரியும். அதற்கு முதல் ஆளாக, ஏன்னா அவரோட வீடு பக்கத்தில் வீடு தான், முதல்வர் வீடுக்கும் பாரதி ராஜா அவர்களோட வீட்டுக்கும் முதல் ஆளாக போயிட்டு மரியாதை செலுத்தியிருந்தாரு. இது எல்லாமே ஒரு நன்றி கிடந்தாங்க. அந்த மனுஷன்ட்டு இருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, ஒரு நன்றி என்னைக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு பேனா விழுந்து எடுத்து கொடுத்துனாலும் அதை மறக்காமல் இருக்கக்கூடியவர் தான். போயிட்டு அதுக்கு உண்டான மரியாதையை செலுத்தியிருந்தாங்க. உடனே அங்கேருந்து கிளம்பி அவர் பாருங்களேன், அவர் முதல்வர் ஆனதுலேருந்து அவரை நீங்கள் நோட் பண்ணுங்கள், இன்னைக்காவது ஒரு நாள் அரசு வேலைகளை தவிர்த்து மற்ற வேலைகளில் ஈடுபட்டிருப்பாரா அப்படின்றதான். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சிங்கப்பெண் அதிரடி படை இருக்குல்ல, அதை வந்து ஒரு தேதியில் வச்சுருந்தாங்க. அதுக்கு போகாமல் தன்னுடைய நண்பரோட விழாக்கு போனது. அன்னைக்குமே அதை முடிச்சுட்டு தலைமைச் செயலகம் வந்தார். ஸோ அந்த சீட்டோட ஹீட் என்னன்னு அவருக்கு தெரியும், அதோட பொறுப்புகள் என்னன்னு அவருக்கு தெரியும். அதை உணர்ந்து தான் தினம் தினம் அவர் ஓடிக்கிட்டு இருக்கார். இப்போ அவர் வந்து இந்த டெல்லி பயணத்தை பற்றி கேட்டீங்க. இப்போ சோனியா அவர்களையும் ராகுல் அவர்களையும் சந்திச்சு மரியாதை நிமித்தமாக சந்திச்சு வாழ்த்து பெற்றாருன்னு கூட வச்சிங்க. ஏன்னா அவங்களோட அந்த பங்களிப்பானது மிக முக்கியமான இடத்துல தேவைப்பட்டிருந்தது. ராகுல் காந்தி அவர்களுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் உண்டான நட்பை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது இப்போ நேற்று இல்லை, எப்பயோ இருந்து அதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. கரூர் இஷ்யூ அப்போ முதல் ஆளாக ஃபோன் பண்ணி ஒரு 15 to 20 நிமிஷம் முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கஷ்ட காலங்களில் இப்போ முதல்வர் அவர் ஆனதுமே வந்து வாழ்த்து தெரிவித்ததும் ராகுல் காந்தி அவர்கள் தான். இங்கே விஜய் அவர்களுக்கு, அதாவது முதல்வர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ முதல் ஃபோன் அங்கிருந்து தான் வருது. நம்ம ஆட்கள் இருக்காங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு குரல் ஒன்று வருது அப்படின்னா அது டெல்லியிலேருந்து வந்த குரலாக தான் இருக்கும். ஸோ நேற்று வந்து அவங்க அனைத்து தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணாங்க. மீண்டும் டெல்லி பயணம், பிரதமர் அவர்களை சந்திக்கிறாங்க, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறாரு அப்படின்ட்டு தான். இது எல்லா மாநில முதல்வர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அவங்க ஸ்டேட்டுக்கு உண்டான விஷயங்களை எடுத்து முன்வைப்பாங்க, கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. அவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம், நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்றது இந்த மாதிரி தன்னோட தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். மோடி அவர்கள் எப்போவுமே தமிழ்நாடு மேலே அரசியல் நிமித்தமாக விட்டுருங்களேன், தமிழ்நாடுன்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊர் தான். அரசியல் நம்ம மீண்டும் சொல்கிறோம், அரசியல் பேசல. ஸோ இங்கே என்னென்ன விஷயங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா மற்ற ஸ்டேட்லையுமே இந்த அளவுக்கு யாருமே எந்த வேலைகளும் செஞ்சதில்லை. இது வரைக்கும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இப்போ ஆளுகிற கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு டார்கெட்டும் தமிழ்நாடு தான். மீன்ஸ் நம்மளுக்குலாம் வந்து போட்டி இருக்கும், பொறாமல் இருக்காதுங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்லாம் வந்து தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்க வளர்ச்சியில் கணக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏனோதானெல்லாம் காட்டக்கூடிய இதாக இருக்குது. அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் போயிருக்காங்க. வழக்கம் போல் தமிழ்நாடு என்ன பண்ண போகுது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி உயரப்போகுது, நாங்கள் எங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்றத முன்வைக்க போகிறாரு. நான் தான் சொல்கிறேனே, அவர்கிட்ட இந்த வளவள கொலகொலாம் இல்லை. ஏன்னா நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துலையும் பார்த்துருக்கலாம், நன்றி தெரிவிப்பு கூட்டத்திலையும் பார்த்துருக்கலாம், பதவியேற்பு விழாலையும் பார்த்துருக்கலாம். என்ன தேவை, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் தான். சும்மா அந்த வளவள கொலகொலாம் பேசிட்டு வாசெல்லாம் போடாமல் டைரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் தான் பேசக்கூடியவர் தான். ஸோ அந்த பாயிண்ட் டு பாயிண்ட்ல நீங்கள் என்ன நடக்க போகுது, அவங்க என்ன சந்திக்க போகிறாங்க. நீ தேநீர் இடைவெளியில் வந்து முதல்வர் விஜய் அவர்களையும் இன்னும் சில முதல்வர் அவர்களையும் சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசப்படுறதாகவும் தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். திடீர்னு இன்னைக்கு அந்த இல்லத்தில் கூட ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சா கேள்விப்படுறோம். இந்த மனுஷனுக்கு தடை ஏதாவது வந்தாதாங்க, வரலினா தாங்க ஆச்சரியம், வந்துச்சுன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு உண்டான விஷயமே இல்லை. ரொம்ப ஜம்முன்னு கிளம்புறாரு. நேற்று சந்திச்சதாக இருக்கட்டும், இன்னைக்கு சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், பெரியவங்களுக்கு அதாவது அனுபவசாலிகளுக்கு உண்டான மரியாதையை முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்மள இதன் மூலியமா பார்க்க முடியும்.
நிதி கூட்டம் இன்னைக்கு நடக்க போகுது, ஆலோசனை கூட்டம். அதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேசுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. காலையில கோட் சூட்லாம் போட்டு ஐடி கார்டுலாம் மாட்டிட்டு போறாரு. அதெல்லாம் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேங்க, அவரு டிஃபன் பாக்ஸை திறந்து அவரே சாப்பிட்டாருன்றதை அவர்கிட்டயே போய் சொன்னீங்கனாலும், ஏன் உங்க டிஃபன் பாக்ஸ்லாம் நீங்க எப்படி திறந்து சாப்பிடுவீங்கன்னா அவர் கேட்கக்கூடிய ஆள் தான். இது எல்லாமே அதுதாங்க ரூல்ஸ். எப்படி அங்க ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர் தான் முதல்வர் விஜய் அவர்கள். சரி, இதெல்லாம் கடந்து வருவோம். நீங்க சொன்னீங்களா, அதான் இன்னைக்கு என்ன பேச போறான்னு எதிர்பார்ப்பு எகிரிட்டே இருக்கு. குறிப்பா மற்றவங்களாம் இப்பயே ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, டெல்லியில போயிட்டு இவரு சந்திச்சு எந்த இஷ்யூமே இப்போதைக்கு அவருக்கு இல்லை. அவர் சம்பாதிச்ச பணம் அப்படியே இருக்கு. அதை தான் அவர் இன்னும் பல தலைமுறைக்கு உட்காந்து விஜய் அவர்கள், அதாவது முதல்வர் அவர்கள் அதை செலவழிக்கலாம். ஆனா இன்னைக்கு போனது பாருங்களேன், இங்க தைரியமா பேசிட்டு அங்க போய் இந்த கூட்டத்துல இதை தான் பேச முடியும். இப்போ இங்க ஏதாவது அங்கிருந்து ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுக்கு எதிர்குரல் வருது, எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றப்ப அப்போ போய் பேசக்கூடிய விஷயங்கள் வேறையா இருக்கட்டும். இன்னைக்கு தான் அவர் போயிருக்காரு, தமிழ்நாடோட வளர்ச்சி திட்டம் என்னன்னு சொல்ல போறாரு, தேவையான நிதி என்னன்னு கேட்க போறாரு. எங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு பேசக்கூடியவர் தான். ஏன்னா நம்மளோட கடன் எவ்வளவு இருக்குன்னு தெரியும், தமிழ்நாட்டு மேல கடன் எவ்வளவு இருக்குன்னு தெரியும், இங்க அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்றது தெரியும். அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுக்கு உண்டான விஷயங்கள் எப்படி பண்றது, ஏழை எளிய மக்களுக்கு அவங்க அந்த வார்த்தையை, அந்த ஏழை எளிய அந்த விஷயமே இல்லாம எல்லா மக்களுமே சமமா இருக்கணும், வளர்ச்சியை நோக்கி இருக்கணும் அப்படின்றதான் முதல்வர் விஜயோட பாயிண்டாகவும் இருந்துகிட்டே இருக்கு. பாப்போம், அதை நோக்கி தான் இருக்க போகுது. அதோட பேச்சுவார்த்தைகளா இருக்க போதே தவிர மற்றபடி எதுவும் இருக்காது. குறிப்பா அந்த அமைச்சர்கள் பத்தி நம்ம பேசணுங்க. நீங்க இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஏஜென்ட் தெரியல, ஆனா உங்க அப்பா காலத்துல எல்லாம் கேட்டு பாருங்க, உங்க அப்பா எல்லாம் உட்காந்து பேசும்பொழுது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் யாராவது கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்களேன். நீங்க தாவேக்காலே எடுத்துக்கலாம், 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓகே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்கள ஓரம் கட்டிருங்க. ஆனா அதுக்கு அடுத்த இருக்கக்கூடியவங்க வேட்பாளரோட பேர் தெரியுமா, அவங்க ஊர் எம்எல்ஏ பேர் அவங்களுக்கே தெரியாது அப்படின்னாங்க. இன்றைக்கு அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு ஆய்வு நடத்த போறாங்க அப்படின்னா அதை விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஏது இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆட்சியர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, அதிகாரிகள்ட்ட கேள்வி. ஆனா அந்த மாதிரியான சம்பவமே இல்லை. அவங்களுக்கு அந்த புரோட்டோகால் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பங்கு என்ன, அதை தான் குஷி ஆனந்த் அவர்கள் ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. உங்களோட அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க, யாருக்கும் நீங்க இடையூறா இருக்கக்கூடாது அப்படின்றதான். அதை நோக்கி தான் பல பேரோட பயணம் இருக்கு. ஆமா, ஒரு சிலர் ஆரம்பத்துல சில தப்புகள் செஞ்சிருக்கலாம், நம்ம அதுக்குன்னு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடியெல்லாம் பிடிக்க போறது இல்லை, தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா சமீபத்துல பாருங்களேன், அவங்களோட பயணம் எதை நோக்கி இருக்குன்னா சாமானிய மக்கள் நோக்கி இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனையா, ரோடு பிரச்சனையா, உங்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள் என்ன, அதை நோக்கி தான் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா சமீபத்துல நம்ம பார்த்துருந்தோம், போடியில இருந்து கொட்டக்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல ரோடு போட்ட காலத்துல இருந்தே பேருந்து அந்த பக்கம் வரதே இல்லை. நம்ம நேரடியா களத்துக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப குறுகிய சாலை, அதனால பேருந்துகள் திரும்புறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குரங்கணின்னு சொல்லிட்டு அது தாண்டின ஒரு ஸ்டாப் இருக்கு, அங்கதான் பேருந்துகளா வரும். நாங்க இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் ஏறணும் அப்படின்னு. அது அந்த பாலம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க நடந்தாவது டிராவல் பண்றாங்க. அவங்க அந்த பாலம் இல்லை அப்படின்னா அந்த ஆத்து பாதையை கடந்து போகணும். தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா இங்க இருக்கவங்க இங்கேயே இருந்துக்கணும், ஆப்போசிட்ல இருக்கவங்க அங்கேயே அங்க ஒரு டென்ட் மாதிரி ஒன்று இருக்கும், மீன்ஸ் அதாவது இந்த டோல் மாதிரி அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க, அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணிக்கணும். இந்த மாதிரியான இன்னல்கள்லாம் சந்திச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலம் போட்டாங்க, பேருந்து வருமானு பார்த்தாங்க, வரல. இந்த ஆட்சி காலத்துல அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க எவ்வளவு நாளா போராடணும், அந்த காட்சியில் பண்ணிருந்தாங்க, இப்போ இவங்க பண்ணாங்க. யாரு வேணாலும் இருக்கட்டுங்க, தாவைக்கு ஆட்சி அமைஞ்சதும் பேருந்து ஒன்று விட்டுருக்காங்கல்ல, அதை மகிழ்ச்சியா கொண்டாடுவோம் அப்படின்னு தான். ஸோ அந்த மாதிரி சாமானிய மக்கள் நோக்கி இருக்கின்ற அவங்களோட குறைகளை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அமைச்சர்கள்லாம் பார்க்கும் பொழுது சின்ன வயசு பசங்க, இவங்க ரொம்ப ஆர்வ மிகுதியில் இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. இருந்தா என்னன்ற, இப்போ ரமேஷ் அப்படின்னு ஒரு அமைச்சர், அவரை சாமானிய மக்களுக்கு இப்ப தெரியுது. ஏதாவது ஒரு கோவில்ல தப்பு நடந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணவா, நாங்க மொபைல் எடுத்து நாங்க போட்டு மினிஸ்டர் ரமேஷ் அவர்களுக்கு டேக் பண்ணுவான்றாங்க. இந்த பக்கம் சாராய கடை, எங்களுக்கு இந்த பிரச்சனையா இருக்குன்னு பொதுமக்கள் முன்ன மாதிரிலாம் சில இடங்கள்லாம், அதான் இந்த விஷயம் தெரிஞ்சவங்களாம் சொல்றேன். விக்னேஷ் அப்படின்ற ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க, அவங்ககிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாமா. இப்போ என்ன ஆனந்த் அவர்கள் ஒரு நம்பரே கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி உங்கள்கிட்ட சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ யார் இந்த விக்னேஷ், யார் இந்த ரமேஷ், அப்புறம் யார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
அதான் நான் சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒரு சிலரை மட்டும் நான் சொல்றேனே, இவங்க எல்லாருமே பதவி ஏற்றுதல் இன்ன வரைக்கும் வீட்டு பக்கமே போகல. அவங்களோட என்ன பொறுப்புன்றதை தெரிஞ்சு களத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்களா, அது பெரிய விஷயம் தானேங்க. அதனால நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை ஈஸியா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேள்வி கேட்ட முடியுமா? ஒரு அமைச்சர் எங்கேயாவது போறாரு அப்படின்னா, அமைச்சர் வரான்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவாங்க. அவங்க அங்க நின்று வேடிக்கை பார்க்கணும். ஆய்வுக்கு வராங்க, டக்குன்னு ஆய்வு பண்ணிட்டு அப்படியா கதை இல்லையா அது இல்லையான்ட்டு இந்த மாதிரியே நம்ம பார்த்துருக்கோன்ற. நம்ம யாரையும் நம்ம பர்டிகுலரா சொல்ல விரும்பல. ஆனா இவங்க வரும் பொழுது டைரக்டா போய் தம்பி அண்ணன் அப்படின்ற உறவு முறையில அவங்ககிட்ட பேச முடியுது அவங்களால. அவங்களும் குறைகள் கேட்கறாங்க. என்ன குறைகள்? நீங்க உட்காந்துருக்கீங்க இந்த சோஃபால, என்ன பிரச்சனை ஏதாவது இருக்கான்றது நான் உங்ககிட்ட கேட்டாதான் நீங்க சொல்லவே முடியும். அதுக்கான ஸ்பேஸ் எவ்வளவு நாளா குடிக்கல அப்படின்னா. ஸோ அதனால அவ்வளவு தூரம் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருமே அவங்க நியமிச்சிருக்காங்க. இப்ப முதல்வர் அவர்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு, அவரோட வேலைகள் மட்டும் அவர் செய்யறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான இளைஞர்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்றது. இதை தான் நம்ம ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? அனைத்து மாவட்ட செயலாளர் வேட்பாளர்கிட்டையுமே, அனைத்து தொகுதி வேட்பாளர்கிட்டையுமே விஜய் அவர்கள் நேரடியா அவங்களை கண்காணிச்சிட்டு இருக்காரு. என்னென்ன ரிப்போர்ட், யார் யார் வேட்பாளரா நியமிச்சிருக்கோம், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எப்படி செயல்படுவாங்க, எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இது காசு வாங்கிட்டு போகக்கூடிய அப்படி இவ்வளோ கண்ணில் விளக்கணை ஊற்றி தேடும் பொழுதே ஒரு டிக்கெட் வந்து பேக் வாங்கிட்டாங்க. ஆனால் 233 வேட்பாளர்களையும் எப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு அப்படின்றத இதன் மூலியமா தெரிவிச்சுக்கணும். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. இனிமேட்டு இப்படிதான் இருக்க போது, வளர்ச்சியை நோக்கி தான் பயணிப்போன்றது ஒரு நம்பிக்கை தான். அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில ஒரு ஏஐ வீடியோ வந்திருந்தது. அதை இப்போ நிறைய பேர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறதே தப்பா இருக்கு, அதை கூட பார்க்கல, இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் முதலமைச்சர் விஜய் மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியாவை திறந்தாலே கடந்த 2-3 நாட்களா அதையே தான் பார்க்க முடியுது. பார்த்துருந்தீங்களா? இல்லை, இன்னைக்குமே அது போட்டிருந்தாங்க எல்லாருமே பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம். இப்போ மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அதிரடிப்படை இறங்கியிருக்கு, பாருங்க எப்படி வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு பக்கம் எடுத்து போறாங்க. இன்னொன்று நாங்க அங்க இருக்கக்கூடியவங்களாம் இப்போ இங்க மாதிரி நாங்கள் ஆட்களை போட்டிருக்கோம். நீங்க எல்லா காவல்துறையுமே எடுத்துக்கங்களேன், அவங்க கையில ஒரு மொபைல் ஒன்று வச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போற மாதிரி இருந்தாலும், ஒரு போராட்டம் நடந்ததுனாலும் எல்லா விஷயங்களும் நடக்கும். அவங்களோட வேலைகளை பணியை தொடங்கியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி இங்கே ஆட்கள் போட்டிருக்கோம், அந்த மாதிரி ஆட்கள் போட்டிருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போ அவங்களோட வேலைகள் என்னவா இருக்க போகுது, எங்கெங்க இருக்க போகுது அப்படின்றத பெண்களுக்கு இப்போதான் ஒரு எப்படி சொல்றது, இவ்வளோ நாளா அந்த சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, டேய் தம்பி ரெக்கைய மாதிரி அப்படி கையை விரிச்சுக்கிட்டு நடுறா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எக்ஸ்ட்ரா கூடுதலாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து பொது இடங்கள் மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ல நிறைய இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த அதிரடிப்படையானது இறங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க சொன்ன அந்த ஏஐ வீடியோ ஏங்க, அது அவங்க ஒன்று ஸ்ட்ரக்சர் பண்றாங்க, அரசு வந்து அதை ஏத்துக்கும். கண்டிப்பா அந்த பிழையை ஏத்துக்காமலாம் இருக்காது. ஆனா அவங்க இனிமேட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அவங்களோட கண்காணிப்புல இருக்கணும். அதுதான் ஒரு விஷயமா தவிர இதுக்கு இவங்க தான் காரணம், இவங்க தான் உட்காந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் உட்காந்து இது பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு அதான் சொல்றேன்னா, இந்த அரசாங்கமானது குறைகளை கேட்கும், திருத்திக்கும், அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அது ஏங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டாங்கன்றது பாராட்டல. அங்க உட்காந்து குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும். அதை தான் சொல்றேன், குறைகளை அவங்க ஏத்துக்கிறாங்க. நீங்க எப்படி குறைகள் அப்படியா, அப்ப உங்களுக்கு வீடியோ தான் முக்கியமா, கொண்டு வர திட்டம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இனி அதிலையும் அதிகமான கவனம் செலுத்தி அதையும் இனி வர நாட்கள்ல ஒருவேளை அவங்க எடுத்திருக்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஒரு டெக்னிக்கலா என்னென்ன ஃபால்ட் இருக்கும் அப்படின்றது. இப்போ ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ல இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அங்க எடுக்கும் பொழுது ஒரு ஃபாண்ட் ஒரு இதுல இருக்கலாம், அவுட் எடுக்கும் போது அது மாறி வந்திருக்கலாம், இல்ல ஒரு வாரம் ரொம்ப எமர்ஜென்சியா ஒரு டக்குன்னு பண்ணும் பொழுது 2-3 ஃபோல்டர்ல சேவ் ஆயிருக்கலாம், அது கரெக்டான அவுட் எடுக்கும். நம்ம இதுக்கெல்லாம் சொம்பு கொடுக்கல. ஆனா இந்த மாதிரி நடந்திருக்கலாம் தான் சொல்றோம் ஒழிய இது நடந்திருக்க கூடாதுதான், இந்த தவறானது நடந்திருக்க கூடாது.